ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 3 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே 2 BHK வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சென்டில் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த சைட்டுங்க. இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடமலைப்பேட்டை டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. முக்கோணத்துலேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து எடுத்தது தாங்க. இந்த வீட்டுக்கும் பைபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டின புது வீடு தாங்க. ஒரு சின்ன வேலைகள் மட்டும் இருக்குங்க. போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌரியமான ஏரியாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த வீட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு பேஸ் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கார் கூட உள்ளே கொண்டு போய் நிறுத்திக்கலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போர்ட்டிக்கோங்க. வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இடம் இருக்குங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் தாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே ஸ்லாப் எல்லாமே போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட்டுக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடுவுக்குள்ளே அமைஞ்ச வீடு தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொடுத்துருக்காங்க. மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வாசல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசல் தாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி தனியாக பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறாங்க. தண்ணீர் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க. போர்லேருந்து எடுத்து தொட்டியில் விட்டுறாங்க. ஸோ வாட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறேங்க. ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் மேலே போய்க்கலாம். உள்ளேயே போய்க்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பால்கனி நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. மாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. மேலே ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க வாட்டர் சப்ளைக்கு. சுற்றியுமே பாருங்கள் வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஊருக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரொம்ப பக்கங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸுங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. ஸோ இந்த பைபாஸ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா
இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வெளியே வேணாலும் வந்து போகலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சென்ட் டிடிசிபி சைட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் லோனில் இருக்குங்க. ஸோ அந்த லோனு கூட உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், விற்று கொடுத்துட்லாங்க. நன்றி, வணக்கம்.